இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோல் ஆஃப் டென்டல் கால்குலஸ் அண்டு அதர் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கால்குலஸ்னால் என்ன? கால்குலஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் எ மினரலைஸ்டு பாக்டீரியல் பிளேக். ஒரு பிளேக் வந்து ஒரு பாக்டீரியல் பிளேக் வந்து மினரலைஸ்டு ஆகி அது வந்து டீத் சர்ஃபேஸ்லையோ இல்லை வந்து டென்டல் ப்ராசஸஸ்லையோ இருந்துச்சுன்னா அது வந்து கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்குலஸை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சுப்ராஜிஞ்சேவல், இன்னொன்று சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ். சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஜிஞ்சேவாக்கு மேலே, மார்ஜினல் ஜிஞ்சேவாக்கு மேலே இருந்துச்சுன்னா சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸ். அதே இது மார்ஜினல் ஜிஞ்சேவாக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ். ஸோ இப்போ இந்த சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஈஸியாக விசிபிள் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஈஸியாக விசிபிள் ஆகும். அது வந்து யூஸ்வலாக ஒயிட் கலரில் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகலாம். அதாவது டுபாக்கோ யூஸ் பண்ணியிருந்தால் கலர் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ஃபுட் பிக்மெண்ட்ஸ்னால கூட கலர் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இந்த சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா ஹார்டாகவோ இல்லை கிளே லைக் கன்சிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். அதே மாதிரி அது ஈஸியாக டிட்டாச் ஆக ஆரம்பிக்கும். இது ஈஸியாக டிட்டாச் ஆகிறது மட்டும் இல்லாமல் திரும்பியும் வந்து ரொம்ப ரேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட் காமன் சைட் அப்படின்னு சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் மேக்ஸிலரி மோலாரும் லிங்கல் சர்ஃபேஸ் ஆஃப் மேண்டிபுலர் ஆன்டீரியர் டீத்தும். அதாவது பக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் மேக்ஸிலரி மோலார். ஏன் இந்த மேக்ஸிலரி மோலார் மட்டும் ரொம்ப காமனாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சலிவரி கிளாண்ட் டக்ட் வந்து இங்கே தான் ஆரிஃபேஸ் ஆகும். ஸோ அதனால் சலைவா தான் முக்கால்வாசி கால்குலஸை தூண்டி விடுது. ஸோ அதனால் மேக்ஸிலரி மோலார், பக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் மேக்ஸிலரி மோலார்லையும் அதே மாதிரி லிங்கோல் சர்ஃபேஸில் பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து சலிவரி கிளாண்ட் டக்ட் அங்கேயும் ஆரிஃபேஸ் ஆகுது. ஸோ லிங்கோல் சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டீரியர், மேண்டிபுல் ஆன்டீரியர். ஸோ இப்போ வந்து இதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போச்சு அப்படின்னா இன்டர்டென்டல் பேப்பிளாவே டோட்டலாக அப்படியே மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் அக்ளூசிவ் சர்ஃபேஸ் முக்கால்வாசி மறையும், இந்த கால்குலஸ் அப்படியே மறைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மார்ஜினல் ஜிஞ்சேவாக்கு கீழே, அதாவது இந்த மாதிரி மார்ஜினல் ஜிஞ்சேவாக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ். ஸோ சப்ஜிஞ்சேவல் கால்குலஸை பொறுத்தவரை இது வந்து மோஸ்ட்லி விசிபிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து ரொம்ப ஹார்டாகவும் டென்ஸாகவும் இருக்கும். நம்மளோட ரூட் சர்ஃபேஸ் கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கும். இது வந்து டார்க் ப்ரௌனாகவும் இல்லை க்ரீன் கலராகவும் இருக்கும், க்ரீன் பிளாக்காகவும் இருக்கும். ஏன் இது டார்க் ப்ரௌனாக இல்லை க்ரீன் பிளாக்ல இருக்குது அப்படின்னா நம்மளோட பிளட். ஸோ நம்ம மார்ஜினல் ஜிஞ்சேவா கீழே இருக்கும்போது பார்த்தா ஜிஞ்சேவல் செர்விகுலர் ஃப்ளூயிட் அதே மாதிரி பிளட் பிக்மெண்ட்ஸ்னால தான் இது வந்து டார்க் க்ரீனாவோ இல்லை வந்து டார்க் ப்ரௌன் கலராகவோ இருக்குது. இது வந்து ரொம்ப டூத் சர்ஃபேஸ் ரொம்ப ஃபிம்மாக அட்டாச் ஆகிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிஞ்சேவல் ரெசிஸ்டன் ஆகும்போது இந்த சப் ஜிஞ்சேவல் கால்குலஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா திரும்பி ரீமினரைசேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பி ரீகால்சிஃபிகேஷன் நடக்கும். அது வந்து சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸாக மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஜங்ஷன் லிபித்தினை தாண்டி போகாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரேடியோகிராஃபிக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். சரி, இந்த கால்குலஸோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு காம்போசிஷன், ஒன்று ஆர்கானிக் காம்போசிஷன், இன்னொன்று இன்ஆர்கானிக் காம்போசிஷன். ஆர்கானிக் காம்போசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்காமெட்டட் எபித்திலியம், அப்புறம் வந்து புரோட்டீன் பாலிசாக்கரைட் பிளேக்கு, அப்புறம் வந்து லீகோசைட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், இதெல்லாமே வந்து ஆர்கானிக். அதில் பார்த்தோம்னா 1.9 to 9.1% பார்த்தோம்னா செலிவரி ப்ரோட்டீன், அப்புறம் வந்து ரெகமனோஸ், அப்புறம் லிப்பிட்ஸ், அரபினோஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். அதாவது 1.9%லேருந்து 9.1% வந்து இது இருக்கும். அதே இது இன்ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் பாஸ்பேட். ஸோ கால்சியம் பாஸ்பேட் குறிப்பாக சொல்லலாம் 70 to 90%ல் 76% கால்சியம் பாஸ்பேட்டும் 3% வந்து கால்சியம் கார்பனேட் இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம் பாஸ்பேட் இருக்கும். மேஜர் கம்போனன்ட், ஸோ இந்த கால்குலஸில் முக்கால்வாசி மேஜர் கம்போனன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம், அடுத்து வந்து ஃபாஸ்பரஸ், மூணாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு, நாலாவது மெக்னீசியம். ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். முக்கால்வாசி ஹைட்ராக்சி அப்படியே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா ஆக்டக் கால்சியம் பாஸ்பேட்டில் இருக்கும். இது ரெண்டும் மோஸ்ட் காமன் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைட்ராக்சி அப்படியே கிறிஸ்டலும் இந்த ஆக்டக் கால்சியம் பாஸ்பேட்டும் தான். அப்புறம் மெக்னீசியம், ஒயிட் லாக்கெட், ப்ரூசைட் இது எல்லாமே வந்து லீஸ்ட் காமன். டிபெண்ட்ஸ் அப் அந்த ஏஜை பொறுத்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸ்க்கும் சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ் எப்படி ஈஸியாக டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த கால்சியம் டு பாஸ்பேட் ரேஷியோ வந்து ஹையராகவும் சோடியம் கண்டென்ட் அதிகமாகவும் பெரிடல் டெப்த்தும் இந்த சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த என்ன பேர் அப்படின்னா பிளாஸ்மா, அதாவது செர்மினல் கால்குலஸ். சுப்ராஜிஞ்சேவல் கால்குலஸ்க்கு இன்னொரு பேர் அப்படின்னாக்கா சலிவரி கால்குலஸ். ஏன்னா சலைவானால் வந்ததுனால அது வந்து சலிவரி கால்குலஸ்னும், சப்ஜிஞ்சேவல் கால்குலஸ் வந்து பிளாஸ்மானால் வந்ததுனால செர்மினல் கால்குலஸ்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.